ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தொகுப்பு என்னவென்றால், புறா வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், புறாவுக்கு வரக்கூடிய பேன் பிரச்சனை அதிகமாக புறா வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தொல்லையாகவே இருக்கும் நண்பர்களே. இப்போ இந்த புறாவுக்கு வரக்கூடிய பேன், உண்ணி, அதே போன்று அந்த ரெக்கையில் இருக்கக்கூடிய சில வண்டுகள், இது போன்ற விஷயங்களை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. நம்மளுடைய யாஸ் மேக்கிங் சேனலில் நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஃபின்சஸ் வளர்ப்பு, காக்கடைல் வளர்ப்பு, புறா வளர்ப்பு என்று ஏராளமான வீடியோக்கள் பண்ணிக்கிட்டு வர்றோம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த மயில் புறாவுக்கு புறா வெள்ளையில் இருக்கக்கூடியதை நான் காட்டுறேன். வெள்ளை புறாவில் சைடில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், பேன் எப்படி வரிசையாக அடுக்கடுக்காக உட்காந்துருக்குன்றது தெரியும். நம்மளால் எண்ணி பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஏகப்பட்ட பேன் இருக்குது. இந்த பேனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுன்றதையும் நம்ம பார்க்கணும் நண்பர்களே. இந்த மாதிரி அதிகப்படியான பேன் உற்பத்தி ஆயிருச்சுன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய இடங்கள் முழுவதும் இந்த பேன் உற்பத்தி அதிகமாகும். அதிகமான என்ன ஆகும், நம்ம இப்போ அந்த கேஜில் ஃபுல்லாக பேன் அதிகமாயிருச்சுன்னா நம்ம புறாவுக்கு உணவு வைக்க போகும் பொழுது இந்த பேன் எல்லாமே என்னாகும், பறந்து நம்ம மேலே உட்காரும். நம்ம மேலே உட்காந்து நம்ம கைகால்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதே ட்ரெஸ்ஸுலேயோ அதே வேஷ்டிலேயோ நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த பேன், நம்மள்ட்ட இருக்க பேன் நம்ம குழந்தைகள் மேலே போய் உட்காரும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு அரிப்பு, அலர்ஜி, இது போன்ற விஷயங்கள் நிறைய ஏற்படும். அப்போ நம்ம வளர்க்கக்கூடிய, அதாவது நம்ம ஆசையாக வளர்க்கக்கூடிய புறாவின் மூலியமாகவே, இந்த புறா வளர்ப்பு என்பதே நம்ம சந்தோஷத்திற்காண்டி தான் வளர்க்குறோம். ஆனால் இந்த புறா வளர்ப்பின் மூலமாகவே நம்ம குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது, நம்ம குடும்பத்தில் குழந்தைகளுக்கு அரிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அப்போ அதை நம்ம சரி செய்யணும். அது நம்ம அது மீது ஒரு கடமையாகவே இருக்குது. இப்போ நிறைய நண்பர்கள் புறா வளர்ப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறையா தெரியும், இந்த பேன் பிரச்சனையை ஒழிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா வசம்பு இருக்குது பாருங்க நண்பர்களே. ஆனால் நான் சொல்லக்கூடிய தீர்வு இது இல்லை. நிறைய நண்பர்கள் புறா வளர்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த விஷயத்தை தான் அவங்க செய்கிறாங்க. அதாவது வசம்பை ஒரு அடுப்பில் எடுத்து அந்த வசம்பை ஃபுல்லாக சுட்டுக்கிறாங்க. நல்லா கருகுன மாதிரி ஆன பிறகு அதை நல்லா தட்டி பவுடராக்கி தண்ணியில் அதை கரைச்சிட்றாங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை போட்டுக்கிறாங்க. எந்த புறா பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த புறாவை அந்த தண்ணியில் முக்கி எடுக்கிறாங்க. முக்கி எடுத்துட்டு அதை வெயிலில் நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொஞ்சம் நேரத்தில் பேன்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 புறா இருக்குது. 50 புறாவுக்குமே பேன் இருக்குன்னா நீங்கள் 50 புறாவையுமே பிடிச்சி அந்த புறாவை நீங்கள் தண்ணியில் முக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவாகும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது, ஒரு பெரிய வேலையாக இருக்குது. நமக்கு வேலையை குறைக்கணும். அதே போன்று இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்யூஷனை நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த பேன் பிரச்சனையிலிருந்து ஒரு என்ன தீர்வை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் நண்பர்களே. இப்போ நம்ம ஏற்கனவே நான் உங்கள் வீடியோவில் காட்டினேன், அதாவது நான் ஃபேன்டெயில் நம்மள்ட்ட இருக்குது, நம்ம கேஜ் அமைப்பில் வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றோம். நம்ம கூடுலேயே அதாவது புறா இருக்குது, ஃபின்சஸ் இருக்குது, காக்டெயில் இருக்குது, எல்லாமே ஒரே மொட்டை மாடியில் நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்றுக்கு பேன் பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்தமாக இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் அந்த பேன் பிரச்சனை ஒட்டிக்கிறோம். அப்போ நம்ம உடனே இதை நம்ம காலி பண்ணணும், உடனே அதை சரி செய்யணும். இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, நோட்டிக்ஸ்ன்ற ஒரு பவுடர் இருக்குது. இது கால்நடை மருந்தகத்தில் கிடைக்கிது நண்பர்களே. கண்டிப்பாக அந்த நோட்டிக்ஸ் புறாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது புறாக்களுக்கு, காக்டெயிலுக்கு, பூனைக்கு, நாய்க்கு, இது போன்ற எல்லா வகையான பெட்டுகளுக்கு வரக்கூடிய பேன், உண்ணி, வண்டு, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த நோட்டிக்ஸ்ன்ற பவுட்ரு ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது நண்பர்களே. இந்த நோட்டிக்ஸ் பவுட்ரு கிட்டத்தட்ட இதனுடைய எடை எவ்வளோ இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும். விலை கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா வருது நண்பர்களே. 250 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிட்டிங்கன்னா சரியான ரிசல்ட் நண்பர்களே, சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இந்த வீடியோ உங்களுக்காக வேண்டிய எடுக்கப்பட்டது. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நோட்டிக்ஸ் பவுட்ரு பயன்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன்.
நம்மளுடைய அந்த ஃபேன்டைல் அதாவது மயில் புறா வச்சுருக்கோம். அந்த மயில் புறாவுடைய ரெக்கையெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேன் நிற்கும். இப்போ நான் காட்டக்கூடிய வீடியோ பாருங்கள். இப்போ நான் நோட்டிக்ஸ் பவுட்ரு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் சென்று எடுக்கப்பட்டது. அந்த பின் வாலில் இருக்க எல்லாமே அந்த பேன் ஃபுல்லாக போட்டு 15 நிமிஷத்தில் அந்த பவுட்ரு தூவி ஒரு 15 நிமிஷத்தில் எல்லா பேனுமே கொட்டிருச்சு. இப்போ நமக்கு வேலை ரொம்ப சுலபமாகுது. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 50 புறா நம்மள்கிட்ட இருக்குது. 50 புறாவுமே வசம்பு தண்ணியில் நம்ம முக்கி 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 எடுத்து வெயிலில் விடுறதுக்கும், இந்த நோட்டிக்ஸ் பவுட்ரு நம்ம ஒரு 100 கிராம் பவுட்ருன்னு வச்சுக்கிங்களேன், 50 புறாவுமே கூடுக்குள்ளே அடைஞ்ச பிறகு நம்ம கூடுகளில் தெளித்து விட்டாவே போதும். புறா மேலே கூட படணுன்னு அவசியம் இல்லை. புறா முட்டை வைக்கக்கூடிய அந்த தட்டு இருக்கு பாருங்க, அந்த தட்டு மேலே கூட இந்த பவுடரை தூவி விட்டாலும் கரெக்டாக அந்த புறா அந்த தட்டு மேலே போய் உட்காந்தா கூட அந்த செல்லுகள் ஃபுல்லாக ஒரு வகையான வாசனை இதில் ஏற்படுது இந்த பவுடரில். அது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்துறது கிடையாது. ஆனால் அந்த பேன்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. அந்த பேன்கள் எல்லாம் செத்து 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 கீழே விழுகுது. இதை நான் கண்கூடாக பார்த்தது. இதை நான் உறுதியாக சொல்லுவேன் நண்பர்களே. இதை நாங்கள் கோழிக்கும் இதை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். கோழியில் ஏற்பட்ட பேன்னால் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டோம். அதுக்கும் நம்ம இந்த நோட்டிக்ஸ் பவுடரை கொடுத்து தான் நம்ம பண்ணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தோம். இப்போவும் புறாக்களுக்கு, ஃபின்சஸுக்கு, காக்டெயிலுக்கு எல்லாத்துக்கும் பேன் பிரச்சனை வந்துச்சுனாவே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து நோட்டிக்ஸ்ன்ற இந்த மருந்து. கண்டிப்பாக நண்பர்கள் இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க. இதை நாங்கள் 250 ரூபாய்க்கு நான் இதை வாங்கியிருக்கேன். கால்நடை மருந்தகம் இருந்துச்சுன்னா, உங்கள் ஊரில் கால்நடை மருந்தகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அங்கே வாங்கிக்கிறலாம். இல்லை எங்கள் ஏரியாவிலலாம் இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அமேசானில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணுங்கிற நண்பர்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்தி போய் வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட அமேசானுக்கும் நீங்கள் கால்நடை மருந்தகத்துக்கும் வாங்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா, ஒரு 30 ரூபா வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமேசானில் 280 ரூபா மாதிரி காட்டுச்சு. ஏன்னா அதில் கொரியர் சார்ஜரு சில விஷயங்கள் இருக்கனால ஒரு 30 ரூபா கூட வருது. உங்கள்கிட்ட கால்நடை மருந்தகம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்துலேயே பர்ச்சேஸ் பண்ணிங்க நண்பர்களே. இது செம்ம ரிசல்ட்டை கொடுக்குது. ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கண்கூடாக நம்ம ரிசல்ட்டை கொடுக்கறனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே போன்று இப்போ நம்ம வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா தெரியும். அதாவது மருந்தை போடுறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்துட்டேன். எவ்வளோ பேன் வரிசையாக உட்காந்துருந்துச்சுன்றதை நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து பவுடரை நான் தெளித்ததுக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் சென்று அதனுடைய வால்பகுதியில் நம்ம வீடியோ எடுக்கும் பொழுது ஒரு பேன் கூட இல்லை. சுத்தமாக கிளியராக கூடுக்கு கீழே விழுந்து கிடந்துச்சு. எல்லாமே சுருண்டு சுருண்டு கிடந்துச்சு. குட்டி குட்டியாக கண்ணுக்கே தெரியாது. நம்ம நல்லா உன்னிப்பாக பார்த்தாத்தே அந்த குட்டி குட்டி பெண்கள் தெரியும். அதை கடைசியாக இறுதியாக நம்ம கூட்டி க்ளீன் பண்ணி அள்ளணும். ஆக இந்த மாதிரி ஒரு பவுடரு இருக்குது. இதை நம்ம வாங்கி நம்மளுடைய பண்ணைகளில் வச்சுக்கிட்டால் தான் நம்ம பண்ணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். இல்லை பண்ணை முழுக்க பேன் ஃபுல்லாக பரவிருச்சுன்னா நம்ம பண்ணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. இதை நான் மேலும் மேலும் ஒரு உறுதியாக ஆழமாக இதை வாங்கி வச்சுக்கோங்க, பண்ணைக்கு ரொம்ப தேவைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பறவைகளுக்கு ஊட்டச்சத்து மிக அவசியம். ஊட்டச்சத்து அதிகமாக நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக அந்த பறவைகள் இருந்தால் தான் அது அடுத்த ப்ரீடிங்க்கு தயாராகும். இந்த பேன் உற்பத்தி அதிகமாகிருச்சுன்னா ஊட்டச்சத்து அதிகமாக இந்த பறவைகளுக்கு கிடைக்காது. ஏன்னா அது சாப்பிடக்கூடிய சத்துக்களை இந்த பேன்கள் போய் உட்காந்து ரத்தத்தை உறிஞ்சி அதனுடைய சத்துக்களை ஃபுல்லாக அந்த பேன் குடிச்சுக்கிட்டு இந்த பேன் வளருமே ஒழிய நம்மளுடைய பறவைகளை வளர விடாது. அதே போன்று நம்மள்கிட்ட இருக்க இந்த புறா ஃபேன்டைல் புறா, அதாவது இந்தியன் ஃபேன்டைல் வச்சுருக்கோம். அதாவது சில ஏரியாக்களில் மயில் புறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயில் புறா நமக்கு மெயினாக அந்த பேன் வர விடக்கூடாது. ஏன்னா இந்த பேன் வந்துச்சுனாவே இந்த பறவைகள் அரிப்பு அதிகமாக ஏற்பட்டு தன்னுடைய அதாவது இறகுகளை பிடுங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த இறகுகள் தான் இந்த புறாக்களுக்கே அழகு. அப்போ இந்த புறாக்களுக்கு இந்த இறகுகள் உதிர்வு ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட்டில் இந்த புறாக்களுக்கு வேல்யூ இருக்காது. இதை நம்ம சேல்ஸு பண்ண முடியாது. எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் அது இறகு அழகாக இருந்தால் தான் அது மார்க்கெட்டில் ஒரு நல்ல விலைக்கு போகும். இந்த பேன் அதிகமாக வந்துச்சுனாவே முடி உதிர்தல் பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டு அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய பறவைகள் சேல்ஸ் சரியாக ஆகாது. நமக்கு ஒரு பெரிய தொல்லை, இந்த பேன் பிரச்சனை தான் ஒரு பெரிய தொல்லையை ஏற்படுத்தும். ஆக நண்பர்கள் பண்ண ரீதியாக நீங்கள் வளர்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வளர்க்குறீங்க, இல்லை அழகுக்கே வளர்த்தாலும் சரி, இந்த நோட்டிக்ஸ்ன்ற பவுடரை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பறவைகளுக்கும் ஹெல்த்து. நீங்கள் அதுக்கு தண்ணி வைக்க போகும்போது அந்த பேன் உங்கள் மேலேயும் ஒட்டுச்சுன்னா
வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு அரிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த மருந்தை நீங்கள் வாங்கி வைக்கிறது ஆக சிறந்தது நண்பர்களே. இப்போ இதுக்கு உண்டான தீர்வை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பதிவு, காக்டெயில் வளர்ப்பு, ஃபின்சஸ் வளர்ப்பு என்று ஏராளமான பதிவுகளை நம்ம வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கிக்கிட்டு தான் வர்றோம் நண்பர்களே. நண்பர்கள் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. கிட்டத்தட்ட 12,000 சப்ஸ்கிரைபரை கடந்து நம்ம சேனல் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நம்ம போடக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான தகவலாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நண்பர்களே. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங் நண்பர்களே.